அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 11. தொட்டப்ப நாயக்கனூர் பாளையக்காரர் திம்மநாயக்கர் அரியனூர் வீர சின்னம்மா கோவிலில் நின்றிருந்தார். பூஜை முடிந்தவுடன் அவர்தான் இன்றைய ஜல்லிக்கட்டில் முதல் மாட்டை திட்டிவாசலிலிருந்து திறந்துவிட வேண்டும். தைப்பொங்கல் அன்று இரவே போடியிலிருந்து ஊர் திரும்பியவர் தூங்கி எழுந்து நேரே குடும்ப சகிதம் இங்கே வந்திருந்தார். வேகமாக வந்திறங்கிய போடி குதிரை வீரன் ஒருவன் அவரை தனியே அழைத்து போய் தகவலை சொன்னான். ஹரிநாத முதலியார் பரமபதம் அடைந்தார். கிழவனுக்கு நல்ல சாவுதாண்டா, நல்ல நாளாய் பார்த்து போயிட்டு வருவாரு. குதிரைக்கும் நோகாம கொள்ளுக்கும் செலவில்லாம எவ்வளவு காலமா சவாரி போயிட்டே இருந்தாரு என்றவர் தன் மகன் பெத்தன நாயக்கனை அழைத்து பூஜையில் இருக்க சொல்லிவிட்டு குதிரையில் ஏறி போடியை நோக்கி விரைந்தார். அரியனூர் ஜல்லிக்கட்டு மேற்கு நாட்டில் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டில் இதுவும் ஒன்று. கணவாயின் அடிவாரம் இருக்கிற தாய் கிராமம், செழிப்பு மிக்க ஊர். ஊரை சுற்றியுள்ள நிலமெங்கும் சுத்துப்பட்டு கிராம மக்கள் குவிந்து கிடந்தனர். நடுத்தெருவில் மேற்கு முனையில் இருந்தது திட்டிவாசல். அங்கு திறந்து விடப்படும் காளைகள் நடுத்தெரு முழுவதும் வந்து வயல்வெளியில் இறங்குவது போல் களம். வருடந்தோறும் வீரர்களின் ரத்தம் பொழுதில் சிந்தாவிட்டால் வீர சின்னம்மாவின் துடிப்பு அடங்காது. தேங்காய் பழம் வைத்து இந்த தடவை குத்து நல்லா விழுகணுமம்மா என்று கும்பிட்டுவிட்டு ஊர்கோயில் மாட்டை கிளப்பிவிட்டார்கள். எள் விழ இடமின்றி நின்று கொண்டிருந்த ஆட்களுக்கு நடுவில் கழுத்திலும் கொம்பிலும் சூடியிருந்த மாலை கசங்காமல் அந்த இளங்காளை நடுத்தெருவில் தாண்டி வெளியேறியது. அடுத்தடுத்து வந்த காளைகள், இன்னொரு காளை இங்கிருந்து வருது, புடிச்சுக்கோ என்று தமுக்குக்காரன் சாட்டினான். வீரர்களின் கூட்டம் காளையுடன் மல்லுக்கட்டி வசக்கி கொண்டிருந்தது. எங்கும் ஜனத்திரள். காளைகள் வீரர்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிக்கொண்டிருந்தன. மாடுபிடி வீரர்களின் வித்தைகள் குத்து காளைகளை போகிற போக்கிலேயே பிடிபட வைத்தது. திட்டி வாசலிலிருந்து தவி குதித்து காளைகள் வெளியேறியபடியே இருந்தன. சூரியன் அடிசாய துவங்கினான். இனிதான் நல்ல காளைகள் எல்லாம் வரப்போகின்றன என்று எல்லோருக்கும் தெரியும். இதுவரை கலட்டிவிடப்பட்டதெல்லாம் முன்னோட்ட காளைகள்தான். அதுவெல்லாம் வெத்து விரட்ட ஓடிப்போச்சு. அதுபோலத்தான் மச்சு வீட்டு தாபாரத்தில் உட்கார்ந்திருந்த நல்ல பிடிகாரர்களும் இப்பொழுதுதான் இறங்கி நடுத்தெருவின் பொழுதி மண்ணை எடுத்து கைகளிலே தேய்த்தனர். இருபுறம் வீச்சு கயிற்றை சுருட்டி தோளில் போட்டு கொண்டிருந்தனர். ஒடையப்பாவின் காளையை கொண்டு வந்தனர். செந்தூரம் காதுகளை விடித்தபடி திட்டிவாசலுக்குள் நுழைய அடம் பிடித்தது. சிவனாண்டி திட்டிவாசலுக்கு வெளியே எட்டி நின்று மாட்டை அவிழ்த்தான். பின் திட்டியை முட்டி தாளமடித்து காளையை படாத பாடுபட்டு உள்ளே தள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அதற்குள் தமுக்குக்காரன் வரப்போகும் அடுத்த காளையை பற்றி அறிவித்தான். பரணிலே நின்று தமுக்கடித்தவன் புது வேகத்தோடு ஓங்கி அடித்து நிறுத்திவிட்டு, எப்பா, அடுத்து வரப்போகுது சிலுக்காணி உடையப்பாவோட காளையப்பா என்றான். கூட்டத்திலிருந்து பெருஞ்சத்தம் மேலெழுந்து வந்தது. உடையப்பாவின் காளை வருகிறதென்றால் ஒரு பனை தள்ளி நிற்கணும். அவனுக்குத்தான் உயிர் சொந்தம். காளைனா அது காளை, ராஜநடை போடும், ஓடாது. அப்படியே சுற்றி அங்கேயே நின்று இரண்டு பக்கமும் திரும்பி பார்த்து மெல்ல நடக்கும். சிமுலுள்ள ஒற்றவனை சீமைக்கு தூக்கி எறியும், கொம்புல ஒற்றவனை கொடிமரத்துக்கு தூக்கி எறியும். ஊனு சத்தந்தான் சுத்தியிலும் வருமே தவிர யாரும் கிட்ட நெருங்க முடியாது. 3 வருஷம் முன்ன உடையப்பாவோட காளையை புலிப்பட்டி ஜல்லிக்கட்டில் தாதனுக்காரன் அடைந்து விட்டான். அணையாத காளையை அணிந்த வீரனை ஜல்லிக்கட்டுக்கு வந்த எல்லோரும் தூக்கி கொண்டாடினர். அன்றைய ஜல்லிக்கட்டின் பெரும் வீரமாக அதுவே இருந்தது. பொழுது மசங்க ஜல்லிக்கட்டு முடிந்தது. மாட்டுக்காரர்களும் மாடுபிடி வீரர்களும் பார்க்க வந்தவர்களுமாக கூட்டமெல்லாம் ஊரை விட்டு வெளியேறியது. இரவெல்லாம் புழுதி ஊரையே போர்த்தி கிடந்தது. மறுநாள் அதிகாலை ஊர் விழித்தபோது சாதனூர்காரன் அடக்கி
கொம்பு துணியை உருவி எடுத்த இடத்தில் உடையப்பாவின் காலை செத்து கால் விரைத்து கிடந்தது. ஊரே துடித்து எழுந்தது. மூக்கில் ஈமைக்கு கிடக்கும் காளையை பார்த்து ஐயோ என கத்தியபடி பெண்கள் ஓடி வந்தனர். அடிபட்டு செத்து கிடக்கும் காளையை தாங்கி பிடிக்க முடியாமல் புலிப்பட்டி நடுங்கியது. அது தங்கள் ஊருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, குரோதத்தை காரி வீரத்தின் மீது உமிழ்ந்த கொடுஞ்செயல். இனி ஊர் இருக்கும் காலம் வரை சிலுக்காணி உடையப்பாவின் காளையோ அல்லது வாரிசுகளின் காளையோ புலிப்பட்டியின் திட்டிவாசலை தாண்டக்கூடாது என முடிவானது. அதன் பிறகு உடையப்பா எந்த ஜல்லிக்கட்டுக்கும் காளை கொண்டு வரவில்லை. தாதனூருக்காகவே 2 காளைகளை இரவு பகலாக கவனித்து வளர்த்து வந்தான். கண்களும் கொம்புகளும் தாதனூர்காரர்களை சந்திக்க தயாரானவுடன் இப்பொழுதும் அரியனூர் ஜல்லிக்கட்டுக்கு காளை கொண்டு வந்துள்ளான். ஒரு தலைமுறையாக மாடுபிடி வீரர்கள் எல்லோரின் மீதும் அவனது காளைகள் மச்சம் பதித்திருந்தன. இப்போது புது காளைகளோடு ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கிறான். இந்த காளை எப்படி இருக்குமோ, என்ன பண்ணுமோ என்ற அச்சமும் வியப்பும் எல்லோரிடமும் இருந்தது. மொய்த்து கிடந்த நடுத்தெருவின் கூட்டம் வகுந்து போட்டது போல் 2ஆக விலகியது. தமக்கடிப்பவன் தொடர்ந்து சொன்னான், எப்பா, இந்த காளைய மற்ற வீரங்க யாரும் அணையக்கூடாது, தாதனூர்காரங்க மட்டும்தான் அணையணும். அப்படி அணைஞ்சிட்டா அவங்களுக்கு கட்டுப்பட்டு இனி உடையப்பா எந்த ஜல்லிக்கட்டுக்கும் காலை கொண்டு வரமாட்டாரு. அணையாட்டி சிலுக்காணிக்கு தாதனூர் எல்லாம் அக்கா தங்கச்சிகளை கட்டி கொடுக்கணுமா போய் என்று சாட்டினான். கூட்டம் பெருஞ்சத்தம் போட்டபடி வீறு கொண்டு முன்னுக்கு வரும் தாதனூரின் வீரர்களை பார்க்க தயாரானது. முண்டி அடுத்து ஜனக்காடு நெளிந்தது. பெரும் சத்தம் ஏறி பரவியது. அறிவிக்கப்பட்ட செய்தி காளைகளை விட வேகமாக துள்ளி குதித்து போனது. நடுத்தெரு கூட்டம் நன்றாக விலகி இடைவெளி விட்டு தள்ளி நின்றது. திட்டி வாசலிலிருந்து பார்க்கும் காளைகளுக்கு ஆள் மறித்து நிற்காத பெரும் பாதை நீண்டு தெரிந்தது. இழந்த கூச்சல் கொஞ்சம் அடங்கியது. கிளம்பும் பொழுதில் தெரிக்கும் ரத்தத்தை பார்க்க கண்கள் மொய்த்து கிடந்தன. நீண்ட பாதையில் ஒருவன் கூட உள்ளிறங்கவில்லை. ஒருத்தனும் இல்லப்பா, யாரையும் காணோமேடா என குரல்கள் அங்குமிங்குமாக எழுந்து வந்தன. எல்லோர் கண்களும் தாதனூர்காரர்களை தேடின. யாரும் இல்லை. தாதனூர்காரர்கள் ஜல்லிக்கட்டுக்கு வரவில்லை என்பதை கூட்டம் அப்போதுதான் கண்டுகொள்ள ஆரம்பித்தது. அரியனூர் ஜல்லிக்கட்டுக்கு வராம ஊரை அவமானப்படுத்துறாங்களா என்று சீறிப்பாய்ந்தார் ஊர் முதன்மைக்காரர். உடையப்பாவின் சவாலும் அரியனூரின் கோபமும் ஒன்று கலக்க ஆரம்பித்தது. அரியனூர்காரர்களின் சத்தம் வெளியெங்கும் ஓங்கி ஒலித்தது. அம்மனமலையின் அடிவாரத்தில் இருந்தது தாதனூர். சடச்சியின் சந்ததியினர் உருவாக்கிய ஊர். அன்று அதிகாலை வழக்கம் போல்தான் தாதனூரிலிருந்து எல்லோரும் புறப்பட்டனர். ஊர் பெரியாம்பளை எங்கப்பா என்று தேடிய போதுதான் தெரிந்தது மந்தைக்கல்லில் அவர் செத்து விரைத்து கிடக்கிறார் என்று. தாதனூர் ஆண்கள் ஊரில் சாவது அபூர்வம். வீடுதோறும் தலைமுறைக்கு 1 அல்லது 2 பேர் என்ன ஆனார்கள் என்று தெரியாமலே போய்விடுவார்கள். களவுக்கு போன இடத்தில் எங்கு போனார்கள், எப்படி செத்தார்கள் என்ற விவரம் தெரியாமலே ஊரும் வீடும் காலம் காலமாய் காத்து கிடக்கும். இது தவிர களவுக்கும் காவலுக்கும் போன இடத்தில் வெட்டுப்பட்டும் கலகமாகியும் பாம்பு கடித்தும் செத்தவர்கள்தான் ஊரில் பாதிக்கும் அதிகமானோர். வெளியில் செத்து தூக்கி வரும் உடல்கள்தான் ஊரிலே அதிகம். ஊருக்குள்ளே சாவது அபூர்வமாகவே நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் அன்று நடந்துவிட்டது. ஜல்லிக்கட்டுக்கு புறப்பட்ட ஊரை ஊர் பெரியாம்பளையின் சாவு மடக்கிவிட்டது. ஊரில் விழும் இளவுக்கும் ஊருக்குள் விழும் இளவுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அன்றைய நாள் முழுவதும் பார்க்கலாம். சம்பந்த வழி ஊரெல்லாம் செய்தி கேட்டு தாதனூருக்கு வந்தபடி இருந்தது. உடையப்பாவின் சவால் எதிர்கொள்ள முடியாத பெருங்காளை என நடுத்தெரு முழுவதும் திமிரி நின்றது.
அரியனூர் ஜல்லிக்கட்டுக்கு வராதவ பொண்டு கண்டா என்று ஊர்க்காரர்கள் கோபத்தோடு கத்தினர். ஏச்சும் பேச்சும் எங்கும் ஒலித்தது. அரியனூருக்கு அடுத்திருக்கிற கோயிலாங்குடிக்கு ஆத்தாவோட ஊருக்கு வந்தவன் சின்னராசு. வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இன்று ஜல்லிக்கட்டு, நம்ம ஊருக்காரவங்களா வருவாங்கே என்று காலையிலே கிளம்பி ஜல்லிக்கட்டுக்கு வந்துவிட்டான். அவன் மிக இளையவன். மாடு பிடிப்பதில் பெரிய அனுபவம் ஏதுமில்லை. அந்த இடத்தில் தமக்கு அறிவிப்பை கேட்டு துடித்து போனான். ஊர்க்காரங்க எங்கப்பா என்று தேட யாரும் வரவில்லை என்று தெரிந்தது. வந்த இடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ஊருக்கு திரும்பி போறதை விட குத்துப்பட்டு சாகலாமடா என்ற முடிவு செய்து தளர்ந்து போய் யாராவது வந்திருக்க மாட்டாங்களா என தேடியபடி கூட்டத்தை விளக்கி நடுத்தெருவிலே ஏறி வந்தான். பெரியாம்பிள்ளை காக்கு வீரனுக்கு வயது 70க்கு மேல் இருக்கும். தூரம் தொலைவு போய் வத்தியில கண்ணம் போட்டு தூக்கி வர மகா கெட்டிக்காரன். கம்பூண்டித்தான் நடப்பாரு. தெக்க வெள்ளிப்புத்தூர் பக்கமா கண்ணம் போட்டு வாரப்ப ஒரு ஊரில் அரியனூர் ஜல்லிக்கட்டு சாட்டுறதை கேட்டு அப்படியே குறுக்க விழுந்து அரியனூருக்கு வந்துட்டார். வந்த இடத்தில் தண்டோரக்காரன் வசனத்தை கேட்டு உடம்பெல்லாம் நடுங்கியது. மலையே கருப்பா, இந்த சொல்லு கேட்கவா இங்க வந்தேன்? இந்த 70 வயசுக்கு நான் எம்புட்டு பார்த்துருக்கேன். கடைசியில இப்படி ஒரு சொல்லு கேட்க விட்டுட்டியே, இதுக்கு நான் செத்திருக்க கூடாதா? இதை கேட்டுட்டு நான் ஒருத்தனா ஊருக்கு போகணுமா? யாராவது ஒருத்தனாவது இருக்க மாட்டானா என புலம்பி துடித்தபடி நடுத்தெருவிலே ஏறினார். தனக்கு முன்னால் தெற்கு பக்கம் இருந்து காக்கு வீரன் பெரியாம்பளை வருவதை பார்த்த சின்ராசு ஓடிப்போய், கருப்பா என்ன சாட்டுறாங்கன்னு கேட்டியா என்று கட்டுப்படுத்தான். அவனது உடல் அதிர்வது கிழவனுக்கு தெரிந்தது. கேட்டேன்டா கருப்பா, இதை கேட்டு உயிரோடு இருக்கணுமா நாம என அவனை இறுகி பிடித்த பெரியாம்பளையின் கை இதுவரை இல்லாதபடி நடுங்கியது. இருவரின் கண்களிலிருந்து உணர்ச்சி பெருக்கால் லேசாக இமைகளில் நீர் துளிர்த்தது. வலிக்கும் வேதனைக்கும் கண்ணீரை கொண்டு வரும் பலம் என்றைக்கும் இருந்ததில்லை. ரோசத்துக்கு மட்டும்தான் கண்ணீர் இறங்கி வரும். டே கருப்பா, நீ சின்ன பைய, உனக்கு மாடு அணைஞ்சு அனுபவம் பத்தாது. நீ வாழ வேண்டியவ. நான் மட்டும் மாடு பிடிக்கிறேன். நான் ஒருத்தனா மாடு பிடிச்சு தப்ப முடியாது. என்ன உறுதியா கொல்லும். அணையாம போயிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு வராம மாடு அணைஞ்சு செத்தி போனான்னு பேச்சு வந்தா போதும். அப்படி என்னை குத்தி நான் சாக போகும்போது இந்த ஊருக்கார எவனையும் என்னை தூக்க விடக்கூடாது. காலை பிடிச்சி பரப்பரன்னு இழுத்துக்கிட்டே கூட போய் இந்த ஊர் எல்லையே கடந்து போயிடு. உன்னால மட்டும் என்னை தூக்கிட்டு போக முடியாது. ஊர்ல போய் சொல்லி ஆளை கூட்டி வந்து தூக்கிட்டு போ. இப்ப நீ நின்று வேடிக்கை மட்டும் பாரு என்று தளம்பிய வார்த்தைகளில் சொன்னார் காக்கு வீரன் பெரியாம்பிள்ளை. ஏன்பா, நீ நல்ல முறையில சாகணும். எனக்கு என்ன, பெரியாம்பளைய அணைய விட்டு நான் போய் ஊருக்குள்ள சொன்னேன்னா நம்ம ஊர் என்னைய மதிக்காது. இங்க இருக்கிறவனு என்னைய மதிக்க மாட்டான். எனக்கு பெருசா மாடு பிடிக்க தெரியாட்டிலும் பரவாயில்ல, நான் பிடிக்கிறேன். குத்துப்பட்டு செத்தா நீ காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய் போட்டுடு. ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு போ. கூட்டம் இருவரையும் வேடிக்கை பார்த்தபடி இருந்தது. கிழவனும் சிறுவனும் நெகிழ்ந்து உருகி கொண்டிருந்தனர். அந்த காட்சி கூட்டத்தை ஏதோ ஓர் உணர்வு நிலைக்கு கொண்டு போனது. திட்டிவாசல் மாடு தாவாமல் நீண்ட நேரம் காத்திருந்தது. சத்தம் கூடுவதும் குறைவதுமாக இருந்தது. மாறி மாறி பேசி ஒன்றும் திகையவில்லை. 2 பேரும் செத்தா தூக்க நாதி இல்ல. ஆனா நான் சொன்ன நீ கேட்க மாட்ட. சரி, ஆனது ஆகட்டும், 2 பேரும் சேர்ந்து அணைவோம் என சொல்லி நீ மாடு பிடிச்ச அனுபவம் இல்லாதவன், அதனால நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி கம்பை ஊன்றியபடி முன்னடந்து வந்தார் பெரியாம்பிள்ளை. நடுத்தெரு இன்னும் அதிகமாக விலகி வியப்போடு இருவரையும் பார்த்தது. கால் கூன் விழுந்த கிழவனின் செருநடையையும் மிரண்டு விழிக்கும் சிறுவனின் கண்களையும் உற்று பார்த்தபடி இருந்த கூட்டம் என்ன சொல்ல முன்னகர்ந்து போகிறார்கள் என்று கேட்க எதிர்பார்ப்போடு இருந்தது. எப்பா, நாங்க அணையிறோம்ப்பா. நமக்கு காரன் டம டம டமவென அடித்து பெருங்குரலில் அதை அறிவித்தான்.
கூட்டத்தை ஆச்சரியம் கவி பிடித்தது. இன்னைக்கு தாதனூர்காரங்க போனா ரெண்டும் வருமாட்டோட காலில் மிதிபட்டு சாணியாக போகுதுடோய் என்று சிலர் கத்தினர். முன்னால் நின்றிருந்த மாடுபிடி வீரர்கள் பாசம் மிகுந்த கவலையோடு இருவரையும் பார்த்தனர். ஒருத்த பெரியமலை, இந்த சின்னவன் இதுவரைக்கும் எந்த ஜல்லிக்கட்டுலயும் மாடு அணைஞ்சு பார்த்ததே இல்லை. வரப்போறதோ இதுவரைக்கும் யாரும் அணையாத மாடுக. அதோட குணம் என்னன்னு தெரியல. அதுவும் ஒன்று பாஞ்ச உடனே இன்னொன்னு விடுவானே என்று கவலையோடு சொல்லி பார்த்தனர். ஆனால் அதுவெல்லாம் யார் காதிலும் விழவில்லை. தமக்குக்காரன் மீண்டும் டமடமடமவென அடித்து, கரிசானை விரட்டி பாயும் கண்ணாடி மயிலக்காலை, உள்ளானை ஓடி குத்தும் ஊசிக்கொம்பு வெள்ளக்காலை, ஒன்னு போய் ஒன்னா ரெண்டு வர போகுது. உசுறு வேணும் பரவ ஓடிக்கோ, புடிச்சு பாக்கிறவ நின்னுக்கோ என்று அறிவித்தான். பெரியாம்பளை தோளில் கிடந்த துண்டை எடுத்து உருமால் கட்டினார். கூட்டத்தில் ஒரு கை நீட்டி ஒரு துண்டை வாங்கி, அடி வயிற்றுல கட்டிக்கோடா கருப்பா என சென்றாசிவிடம் கொடுத்தார். அவன் வாங்கி இறுக கட்டினான். கருங்காலி கம்பை திட்டி வாசலோரம் சாத்தி வைத்தார். சங்க குத்தி அக்க விட்டுறாத, அதுல கவனமா இரு என சொல்லி ஒன்றிரண்டு யோசனைகளையும் கூறி அவனை தயார்படுத்தினார். வரிந்து கட்டிய வேட்டியை கிழவனின் விரல்கள் இன்னும் ஏற்றி சுருட்டி விட்டன. திட்டி வாசலுக்குள் உடையப்பாவின் காலை நுழையாமல் சாமர்த்தியம் காட்டிக் கொண்டிருக்கிறது. கிழவன் திட்டி வாசலின் வலப்பக்க பனைத்தண்டை ஒட்டி நின்றான். சென்றாசு இடப்புறம் குறுக்கு கட்டையில் காலை வைத்து பதட்டத்துடன் கிழவனை பார்த்தான். கிழவன் மாட்டைப்பார் என்று கண்களால் சைகை செய்தான். வெடித்த மூக்கின் வழி ஆனால் பறக்க காலை வலப்பக்கம் திரும்பிய சமயம் கிழவன் குறுக்கு கட்டையை உடைத்து கொம்பை நோக்கி பாய்ந்தான். அதற்குள் சின்ராசுவின் இடத்தோலை கொம்பு செதுக்கிவிட்டது. ரத்தம் கசிவதை அவன் கவனிக்கவில்லை. திட்டி வாசலுக்கு எதிரில் ஒரு ஆள் இடைவெளியில் இருவரும் தயாராக நின்று கொண்டு இருந்தனர். உடையப்பாவின் காலை திட்டிவாசலுக்குள் இருந்து சீறி பாய்ந்து வெளியேறியது. சின்ராசு திட்டிவாசல் பக்கம் அழுச்சென குதித்தான். காலை திரும்ப உழுப்பியதில் களத்தில் விழுந்த கிழவனை கவிழ்ந்த தலையோடு நோக்கி வந்த வேகத்தில் குத்தியது. எத்தனையோ ஜல்லிக்கட்டில் எவ்வளவோ காளைகளை அணிந்த தழும்புகளை கொண்ட இரு கைகளும் காளையின் வேகத்தையும் குறிப்பையும் உணர்ந்தவை. வந்த வேகத்தில் சற்றென நகர்ந்து அதன் கழுத்தில் சாய்மானத்தை வைத்து ஒரு கொம்பை அடியிலும் மறு கொம்பை பாதிக்கு மேலையும் சத்தென பிடித்தபோது காளை உள்ளிடித்தது. காளையின் பலமே கிழவன் எழுந்து நிற்க தோது செய்தது. சின்ராசு இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடவில்லை. வாளை பிடித்து வலதுபுறமாக பலம் கொண்ட மட்டும் இழுத்தான். காளை கண்களை திரட்டி சின்ராசு பக்கம் திரும்பியது. கிழவனுக்கு நல்ல தோதாகி விட்டது. மாடு தான் ஏதோ வசமில்லாத பொறியில் மாட்டிக்கொண்டதாக உணர்வதை அதன் கண்கள் வெளிப்படுத்தின. காளையின் வேகம் அதன் கழுத்தை திருக்கியது. அப்படியே வயிற்றோடு அழுத்தி கிழவனை தூக்கி எறிய முயற்சித்தது. வாளை பிடித்து பக்கவாட்டின் எதிர் திசையில் வலுவெல்லாம் திரட்டி சென்றாசி இழுத்தான். முட்டிய வேகத்தில் கிழவனை தூக்கி எறிய முடியாமல் விழுபடும் வாளின் திசையில் பின்கால் சரிந்தது. சக்கரம் சுற்றுவதைப் போல அதே நிலையில் இரண்டு பேரை காளையும் காளையை இரண்டு பேரும் சுற்றினர். புழுதி மண் உச்சி வரை தெரித்தது. ஓவென சத்தம் திசைகளை ஒழுப்பியது. வெளியேறிய அதன் கண்கள் பிதுங்கி இருந்தன. கொம்போடு குத்தி தூக்க எறிய படாத பாடுபட்டது. வாளின் அடிநரம்பும் திருகிய கழுத்தும் அதன் வேகத்தை இருபக்கமும் கிட்டி போட்டதைப் போல் நேரித்தது. ஆனாலும் இருவரையும் கொண்டு போய் கட்டையோடு சாய்த்தது. சாய்த்த வேகத்தில் திமிரிய கழுத்து கொஞ்சம் கூடுதலாக வளைந்தது. கிழவனுக்கு வசம் இன்னும் கூடியது. அதன் கொம்புகளை அமுக்கியபடி கால்களை சரியான வேகத்தில் பின்னகர்த்தி மாட்டின் கால்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் மிதிபடாமல் உடனுக்குடனே இழுத்து அது சுற்றும் வசத்திலேயே சுற்றியபடி பிடி தளராமல் அதன் கழுத்தை திருகினார். அதன் உள்வேகம் குறைய ஆரம்பித்ததை அழுந்த பிடித்த கிழவனின் விரல்கள் உணர ஆரம்பித்தன. கருப்பா, வாழை மாத்தி விழுடா என கத்தினார்.
கிழவனின் பிடிக்கேற்ப சாய்ந்து கொண்டிருந்த கழுத்தின் எதிர் திசையில் வாளை இழுத்துக் கொண்டிருந்தவன் அதே இழுவை சிறிதும் குறையாமல் வில்லை போல அரைவட்டத்தில் வாளை இழுத்தபடி மறுதிசைக்கு வந்தான். கிழவன் எதிர்பார்த்ததைப் போல அதன் பின்னங்கால்கள் அசைந்து தடுமாறின. பிடிப்பட்ட கொம்பை விடும் நேரத்தை கணிப்பதில்தான் வீரமும் உயிரும் இருக்கிறது. மாடு முழு வேகத்தில் இருக்கிறதா அல்லது வேகம் குறைந்திருக்கிறதா என்பது முக்கியமல்ல. அதன் நோக்கு எப்படி இருக்கிறது? விட்டால் அப்படியே முன்தாவி செல்லுமா அல்லது காலை பின்னகர்த்தி குத்தி தூக்குமா என்பதை சரியாக கணித்தால்தான் எவ்வளவு பெரிய வீரனும் தப்புவான். கிழவன் இதை சரியான நேரம் என கணித்துதான் வாளை மாற்றி இழுக்கச் சொன்னான். கட்டைகளின் ஓரம் அரை வட்டத்தில் திரும்பி அமுக்கிக் கொண்டிருந்த அதன் கொம்பை இறுக பிடித்து ஒரு அழுத்தியபடி கருப்பா என கத்தி மண்ணிலே உருண்டு அதே வேகத்தில் சுருண்டான் கிழவன். முழு வேகத்தோடு எதிர் திசையில் தவி குதித்தது காளை. வேகத்துக்கு தடையில்லாமல் சரியான நேரத்தில் எழுபட்ட வாளை விட்டு முன்புறமாக குப்புற விழுந்தான் சின்னராசு. காளை வெறிகொண்டு தவ்வி ஓடியது. சுருண்டு கிடந்த கிழவனின் கையில் கொம்பிலே கட்டியிருந்த முடிச்சுட்ட துணி இருந்தது. கூட்டம் விண்ணை புழப்பது போல் கத்தியது. இருவரும் காளையை அடக்கிய விதம் எல்லோரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. கரவொளியும் சீட்டி சத்தமும் காதை புலந்தன. சுருண்ட வேகத்தில் எழுந்தான் கிழவன். உடலெல்லாம் குத்தி கிழிந்து இருந்தது. மேலெல்லாம் ரத்தம் கொட்டியபடி இருந்தது. ஓடும் காளையை பார்த்தபடி மண்ணை எடுத்து குத்துப்பட்ட இடமெல்லாம் பூசினான். கருப்பா என பதறியபடி வந்து பெரியம்பளையை தொட்டான் சின்னராசு. காளையின் அதே வேகத்தில் தட்டிவிட்டு சிலிர்த்தான் பெரியம்பளை. ஆரவாரம் புழுதியை விட உயரத்துக்கு எழும்பியது. விரட்டு பெத்த காளை ஓடிய கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் ஊசிக்கொம்பு வெள்ளைக்காளை தெட்டி வாசலிலிருந்து வெளியேறியது. கண்ணாடி மயிலக்காளை எடுத்து சென்ற பாதி வலு போக மீதி வலுவோடு இருந்த கிழவன் திட்டியை தாண்டும் வெள்ளக்காளையின் கண்களை உற்று பார்த்தபடி நின்றான். அது தாவி வெளியேறாமல் கிட்டியை நடந்து கடந்து வந்தது. அஞ்சாமல் பதறாமல் வருமாட்டை ஒருபோதும் நம்பக்கூடாது என கிழவனுக்கு தெரியும். கருப்பா, இது விஷயமான மாடுடா, பார்த்து சுதாரிப்பா நெல்லு, குத்து விழுந்தா கொடலை உள்ள தள்ளி கட்டி எழுந்துச்சிரு என்றான். சரி கருப்பா என்றான் சின்னராசு. வாளை பிடித்த வாய்க்கில் முன்புறம் விழுந்ததில் மூஞ்சி மகரையெல்லாம் சிராய்த்து ரத்தம் ஊற்றியபடி இருந்தது. வெளியேறிய காளை ஓடாமல் நின்று அரை வட்டத்தில் திரும்பி பார்த்தது. அதை நோக்கறிந்த கிழவன் காளை கொஞ்சம் பெண்ணுக்கு இழுத்து நகர்ந்தான். சிறு வேகம் கொடுத்து அவனை நோக்கி பாய்ந்தது. அதே போல பின்னே வாளை பிடிக்க தாவி பாய்ந்தான் சின்ராசு. முன்னோக்கி பாய்ந்த காளை இருமடங்கு வேகத்தோடு சட்டென பின்னால் திரும்பி சின்ராசை குத்தி கூட்டத்துக்குள் வீசி எறிந்தது. திரும்பாமல் இருந்திருந்தால் நெஞ்சில் பாய்ந்திருக்கும் மனிதனுள் புரளும் பயம் அவனை காப்பாற்றி விட்டது. காளையின் வேகம் அவனையும் அறியாமல் திரும்ப வைத்தது. நல்லதாகவே போய்விட்டது. பின் செப்பையில் குத்தி எறிந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட திட்டிவாசல் கட்டையில் ஏறிவிட்டான். கிழவனை பதம் பார்க்க மாடு திரும்பிய போது திட்டிவாசல் பக்கம் ஓடினான். பாய்ந்து வந்த காளை வயிற்றில் முட்டி வீசியது. கூட்டத்தின் காலடியில் விழுந்தான். சாவின் வாசலுக்குள் திரும்ப திரும்ப விழும் குணம் தலைதூக்க ஆரம்பித்தது. கருப்பா என கத்தியபடி வாளை தவி பிடித்தான் கிழவன். அதே வேகத்தோடு மீண்டும் திரும்பியது. கிழவனின் வாள் பிடி உறுதியாக இருந்ததால் அதனால் சுண்டித்தள்ள முடியவில்லை. விழுந்தவனை விட்டு கூட்டம் முழுவதும் விலகியது. குத்து வயிற்றில் கட்டியிருந்த துண்டோடு சேர்த்து பக்கவாட்டில் ஏறி இருந்தது. ஆழமாக உள்ளே போகாமல் துண்டு வாங்கி கொண்டது. வயிற்று மடிப்பில் கத்தி கொண்டு சீவியதை போல ரத்தம் வழிந்து ஓடியது. விழுந்தவன் கிளிப்பட்ட தோளுக்கு நேராக துண்டை மேலே ஏற்றி சரி செய்தான். வாளை பிடித்த கிழவனை உதிர்க்க முடியாத அதே வேகத்தில் கீழே கிடந்தவனை நோக்கி சேரி பாய்ந்தது காளை. கருப்பா, எடப்பக்கமா உருளடா என சொல்லி வலப்பக்கமாக வாளை இழுத்தார் பெரியாம்பிளை. சின்ராசு மிரண்டு போய் சடசடவென உருண்டு எழுந்தான். அவர் நினைத்ததைப் போல
காளை பெருங்கோபத்தோடு வலப்பக்கமாக திரும்பியது. விழுந்து கிடந்த சின்ராசுவால் கிடைத்த நேரத்துக்குள் கையொன்றி எழுந்து விலக முடியவில்லை. கிழவனால் நீண்ட நேரம் வாளை பிடித்து நிறுத்த முடியவில்லை. செருக்கடித்து காளை சுழன்ற போது அதன் விசை கிழவனை பலமிழக்க செய்தது. அலமந்து அவன் கையில் இருந்த வாளை உருவ விட்டான். திரும்பிய வேகத்தில் இடுப்போடு சேர்த்து கிழவனை முட்டி தூக்கியது. அவன் அந்த வேகத்துக்கு ஈடுகொடுத்து கொம்புகளை இறுக பிடித்தான். நீண்டு அகன்ற அதன் கொம்புகள் எந்த வசத்திலும் பிடிக்குள் அடங்கவில்லை. திட்டி வாசலை ஒட்டிய கட்டையோடு சேர்த்து கிழவனை அமுக்கியது. சாவின் விளிம்பில் இருக்கும் இருவரையும் பார்த்து பதறிய கூட்டம் மண்ணை அள்ளி மாட்டின் மேல் வீசியது. சத்தம் வெளியை கிழித்து எழுந்தது. கிழவனின் இடது விழாவை ஒட்டி வேல்கம்பு போல செருகி வெளியேறியிருந்தது அதன் கொம்பு. சின்னராசு சுதாரித்து எழுந்ததை பார்த்த கிழவன் சட்டென அடிவாளை பிடிச்சி கிட்டி வாசலுக்குள்ள எழுடா கருப்பா என்றார். முறுக்கி நின்ற அடிவாளை இறுக பிடித்து திட்டி வாசலுக்குள் இருந்தபடி உயிரை கொடுத்து இழுத்தான் சின்னராசு. காளை கிழவனை வீசி எறிந்தது. இக்கட்டு மாட்டிக்கொண்டது போலாகிவிட்டது. சின்னராசுவுக்கு தப்பிக்க தோது இல்லாமல் திட்டி மறைப்பு முடக்கியது. வெள்ளை மூர்க்கமாக திரும்பிய போது திமிழுக்கு பாய பார்த்தான். அப்படியே மரத்தோடு அவனை நொறுக்கி இழுத்து களத்தில் வீசிய காளை கூட்டத்திலிருந்து எதிர்வந்தவனை நோக்கி பாய்ந்தது. குறுக்கே தப்பி ஓடிய நடுக்கட்டு வயது உள்ளூர்காரனை வெள்ளை முட்டி தூக்கி கொண்டு திட்டி வாசலுக்கு முன் குத்தி கொண்டிருந்ததை பார்த்த கூட்டம் பதறியடித்து கத்தியது. குற்றுயிராய் கிடந்த கிழவன் இதை சாதகமாக பயன்படுத்தி வலியோடு பதுங்கினான். கிழவன் கொம்பையும் சின்ராசு அதன் வாளையும் நோக்கி பாய்ந்து ஓடினர். சின்ராசுக்கு தோது சரியாக அமைந்தவுடன் கிழவனுக்கு நம்பிக்கை கூடியது. அதே திசையில் கொம்பை வலுவோடு பிடித்து மாட்டை பின்னுக்கு தள்ளினான் கிழவன். பச்சாங்கொட்டையை உள்ளே கொண்டு போ என்று கத்தினான் கிழவன். காளை பின்னங்கால்களை இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக நகட்டி விலக்கியது. அடிவாள் பிடியும் கொம்பு பிடியும் சரியாக அமைந்து இருவரும் ஒரே திசையில் வலுவுள்ள மட்டும் சேர்த்து தள்ள கால் ஒரு எட்டு பின்னுக்கு நகர்ந்தது. கிழவன் எதிர்பார்த்ததை போல திட்டிவாசலுக்குள் குண்டிப்புறம் நுழைந்து விட்டது. கிழவனுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. ஊண்டி எழுடா கருப்பா என்றார். திட்டிவாசலுக்குள் இருந்த தனது 2 கால்களையும் அடவு கொடுத்து பலமுள்ள மட்டும் சேர்ந்து இழுத்தான் சின்னராசு. அடுத்த 8 பின்னகர்ந்து தலையை பலங்கொண்டு 2 பக்கமும் ஒழுப்பியது. அதன் நீண்ட கம்பின் முனை கிழவனின் 2 தோள்களையும் கழுத்தையும் மாறி மாறி கீறி தள்ளியது. ஆனாலும் கிழவன் இடக்கொம்பை பிடித்த பிடியை விடாமல் முன்னுக்கு தள்ளினான். அவனுக்கு கண்ணை கொட்டி கொண்டு வந்தது. மாடு பாதி திட்டிவாசலுக்குள் போய்விட்டதை பார்த்தவுடன் இனி அதனால் விலகி சுத்த முடியாது என கணித்து கருப்பா வாழை விட்டுட்டு வெளியில வாடா என்றார். சின்னராசு திட்டிவாசல் கட்டையில் ஏறி தாண்டி வெளியில் குதித்தான். கருப்பா என் கைய ஒட்டி கொம்ப புடிடா என்றார். சின்ராசு அதே போல் கால்களை அகற்றி வைத்து நெஞ்சுக்கு நேராக தாங்கி கொம்பை பிடித்தான். அந்த பிடி பிடிக்கும் பொழுதுதான் அவனது இடது கழுத்து ஓரமாக விழுந்த குத்து அவனுக்கு தெரிய வந்தது. ரத்தம் பீரிட வலி தாங்க முடியாதபடி இருந்தது. கைப்பிடியில் இருக்கும் கொம்பை மாடு உடுக்கும் போதெல்லாம் ரத்தம் குபு குபுவென ஊறி வந்தபடி இருந்தது. ஆனாலும் நெஞ்சோடு தாங்கி கொம்பை பிடித்தான். திட்டி வாசலுக்குள் தள்ளிய பின் காலை பாதி வலுவை இழுந்தது. சின்ராசுவின் பிடி வசமாக இறுகியதும் தனது பிடியை விட்ட கிழவன் திட்டி வாசலோரம் சாத்தி வைத்திருந்த கருங்காலி கம்பை எட்டி எடுத்தான். மயக்கம் கண்ணை இறுக்க கட்டியது. ரத்தம் காயத்தில் வழிந்து கொண்டு இருந்தது. வைராகியம் உடலை தன் வசத்துக்கு எடுத்து இயக்கி கொண்டிருந்தது. கருங்காலி கம்பை எடுத்தவுடன் சின்ராசன் சொன்னார், கருப்பா அடிக்க போறேன். சரியா வளகனினா மாடு சாகும், விலகலைனா அடி ஓன் தலையில விழுந்து நீ சாவ. மாடு எண்ணெயை குத்தி போட்டுட்டு போயிடும் என்ன என்றார். சரியப்பா என்றான் சின்னராசு. வார்த்தை உயிரின் கடைசி மிச்சத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. வலுவெல்லாம் சேர்த்து கருப்பா என கத்தியபடி கருங்காலி கட்டையால் ஓங்கி
நடுநெற்றியில் அடித்தார். கருங்காலி கட்டை பாதியாக தெரித்து திட்டி வாசலுக்குள் போய் விழுந்தது. முன்னத்தி கால்கள் இரண்டும் பிளந்தபடி கீழே விரிந்தன. அதன் 2 கொம்புகளுக்கிடையில் நெஞ்சை சாய்த்தபடி அப்படியே மாட்டோடு கீழே விழுந்தான் சின்னராசு. கூட்டம் பெருங்கத்தலோடு ஓடி வந்தது. வீடுகளுக்குள் போய் புளிச்ச தண்ணியும் கஞ்சி தண்ணியும் சட்டி சட்டியாக தூக்கி கொண்டு ஓடி வந்தனர். கிழவன் மீதமிருந்த உயிரை வைத்து அதனை தட்டி மறுதளித்தான். அம்பு கிழத்து மாட்ட அணைய விட்டவன நடுமையமா நின்னு நீங்க கேட்கலடா. நீ தாதனுக்கார எவனோ அரியனூர் நடுத்தருவ மிதிக்க மாட்டான்டா என்று சொல்லியபடி அங்கேயே சாய்ந்தார் காக்கு வீரன் பெரியாம்பிள்ளை. கூட்டத்தில் இருந்த கோயிலாங்குடிக்காரர்கள் இருவரையும் தூக்கி கொண்டு தாதனூரை நோக்கி ஓடி வந்தனர். செய்தி கேள்விப்பட்டு தாதனூர் திரண்டு போய் பாதியிலே மறைத்து இருவரையும் கட்டிலே போட்டு ஊருக்கு தூக்கி வந்தது. ஊருக்காக கடைசி வரை போராடி உயிர் விட்ட இருவருக்கும் ஊர் பொது மரியாதை செய்வதென முடிவு செய்தது. அன்றிலிருந்து தாதனூரில் புதுசா யார் வானம் தோண்டினாலும், செவரு வச்சாலும், விழுந்த செவரை எடுத்த வச்சாலும் ஒத்தப்பள்ளன் வகையரா காக்கு வீரன் கொடி ஒழிக்கும், காளை வகையரா சின்னராசு கொடி ஒழிக்கும், காணிக்கை வரி கொடுத்து விட்டுத்தான் துவக்க வேண்டுமென முடிவானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.